எங்கள் கம்பெனி எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணி சூப்பராக பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணுறதுக்காக டெம்போவில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அடுக்கி வச்ச இடத்துல கரெக்டாக அந்த மாஸ் போட்டவனும் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறத நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா கவனிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா காரில் கிளம்பலான்னு போகிற நேரத்தில் ரக்ஷித்தை உள்ளே தள்ளி விட்டுட்டு நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா காரை எடுத்துகிட்டு பின்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்கை ஃபாலோ பண்ணி போவாங்க. ஒன்று ரக்ஷித்தை பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்காக நான் கொஞ்சம் கோவப்பட்டதுனால என்ன கிட்னாப் பண்ணுறியான்னு கேட்டால் எப்போவுமே தப்பாக தான் புரிஞ்சுக்குவீங்களா? நம்ம ட்ரக்கு போக வேண்டிய இடம் வேற, இப்போ வண்டி எங்கே போகுதுன்னு வண்டிக்குள்ளே ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போக அந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிற்க அதில் இருக்க 2 3 பேர் பார்த்தீங்கன்னா வண்டியில் இருக்க பொருளை பார்த்தீங்கன்னா எரிச்சிடணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை கேட்டுட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா திசை திருப்பி விட்டுட்டு நம்ம அப்பவும் ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்கை எடுத்துட்டு அவங்க ஓட்டிக்கிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அப்பவும் பார்த்தீங்கன்னா இப்பவும் ஒன்றும் முடியல உள்ள ட்ரக்குக்குள்ளே ஒருத்தன் இருக்கான் ஒட்டி போட்டுட்டு அப்படின்னு சொன்னது தான். ஆனால் ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா ட்ரக்கை நிறுத்திட்டு உள்ளே போய் அவனை பிடிச்சிடலான்னு பார்த்தா உள்ளே யாருமே இல்லைன்னதும் ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா நீ ஒழுங்காக தூங்கலைல்ல அதான் உனக்கு யாரோ இருந்த மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு தூபைக்கு கால் பண்ணி வர சொல்லி ட்ரக்கை பார்த்தீங்கன்னா சரியான இடத்துல கொண்டு அதில் இருக்க பொருளை டெலிவரி பண்ண சொல்லிடுவாங்க. அதே நேரம் இங்கே ஆரும் பார்த்தீங்கன்னா விவானுக்கு கால் பண்ணி எப்படி நம்ம பிரிய தானே போகிறோம், நீ கொடுத்த பொருள் மட்டும் எதுக்கு பேசாமல் வந்து உன் பொருளெல்லாம் வாங்கிட்டு போ, அதை பார்க்கும்போதெல்லாம் வா ஞாபகமாக தான் வருது அப்படின்னு சொல்லியும் விவானு பார்த்தீங்கன்னா எங்கே வரணும் ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தா மேடம் எங்கே எடுத்து வச்சுருப்பாங்க ரூம், அதுவும் ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி வச்சுருப்பாங்க. விவானு பார்த்துட்டு இவ எதுக்கு இங்கே வர சொன்னா அப்படின்னு கேட்டால் இங்கே அவங்க ரொம்ப பாசம் வச்சுருக்க மாதிரி, விவான் இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்ல விவானும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆறு நடித்ததில் கொஞ்சம் நிலத்தடுமாறி 2 பேருமே பார்த்தீங்கன்னா பெட்டில் ஒன்று மணமாக இருந்துருவாங்க. இதை மேடம் விவானுக்கு தெரியாமல் வீடியோ வேற எடுத்து வைப்பாங்க. எவ்வளோ பெரிய கேடி பாருங்க. கொஞ்ச நேரத்து விவானோட அம்மாவும் கால் பண்ண விவானும் பார்த்தீங்கன்னா ஆறுக்கிட்ட நடந்ததை மறந்துடு, நமக்குள்ளே எதுவும் செட் ஆகாது, நம்ம எதுவும் ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. எங்கள் அப்பவும் பார்த்தீங்கன்னா ரக்ஷித்துக்கிட்ட நம்ம கம்பெனிலே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு எனக்கு டவுட் மட்டும் வந்தால் பார்த்தாது இன்னொரு ஆளுக்கும் டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லியும் இன்னொரு ஆளா யார் அப்படின்னு கேட்டதான் உங்கள் அப்பா தான், நான் ஆஃபீஸ்க்கு வரக்கூடாதுன்னு தான் நினச்சேன், உள்ளே இருந்தே கம்பெனிக்கு விரோதமாக வேலை செய்கிறாங்கங்கிறது உங்கள் அப்பா எனக்கு சொன்ன பிறகு தான் மறுபடியும் நான் ஆஃபீஸ்க்கு வந்தேன், அது யார் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. அது தெரியாமல் சும்மா எப்போ பார்த்தாலும் மூஞ்ச முறைச்சிக்கிட்டு அப்படி இப்படின்னு பேசியும் ஒன்றும் ரக்ஷித்தை பார்த்தீங்கன்னா நான் பொறுமையாக பேசுகிறதுனால உங்கள் அம்மா பண்ணது தப்பு இல்லாமல் ஆயிருமா, அதை நான் மறக்க மாட்டேன்னு சொல்லியும் ஃபர்ஸ்ட் உங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, நடந்து தெரியாமல் எப்படி எங்கள் அம்மா மட்டும் நீங்கள் தப்பு சொல்லலாம், உங்கள் அம்மா என்னெல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா, அதுக்காக தான் எங்கள் அம்மா அடித்தாங்கன்னு சொல்லிட்டு நடந்த எல்லா உண்மையும் பார்த்தீங்கன்னா ரக்ஷித்திட்ட சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ சொல்லுங்கள் இதை பற்றி இப்படி சொன்னால் எங்கள் அம்மா எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு நம்ம ரக்ஷித் மண்டையில் உரைக்கிற மாதிரி உண்மையை சொல்லி முடிச்சிருவாங்க.